லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை ஏர்போர்ட் இட நெருக்கடியை தவிர்க்கவும் சர்வதேச தரத்தில் விமான நிலையம் அமைக்கவும் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் விவசாயிகள் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பரந்தூர் திட்டத்திற்கு மாற்றாக வேறு என்னென்ன வழிகளை அரசு கையாளலாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும்னா நம்ம இப்போ ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 19 ஏர்போர்ட் இருக்குது. இதில் கமர்ஷியல் 6 தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொன்னால் 4 தான் இருக்குது. நம்ம இதில் இது வளர்ச்சி அடைந்துருச்சுன்னு சொன்னால் முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வளர்ச்சி அப்படிங்கிறது என்டையர் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உடனடியாக ஒரு பிரச்சனை வந்ததுனால எல்லாரும் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் சர்ச்சையாகவும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. பரந்தூர் விமான நிலையம் வேண்டும் வேண்டாம் என்பது அடுத்த நிலை. ஏன்னா இப்போ சென்னைக்கு அருகில் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சென்னை ஆல்ரெடி பாப்புலேஷனில் ரொம்ப அதிகமான ஒரு நிலையை நோக்கி போயிடுச்சு. இந்த 19 நமக்கு தேவையா அப்படின்னா இது ஒரு 6 நிலை இராணுவத்துக்கு சம்மந்தப்பட்ட விமான நிலையங்கள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனால் இதை எப்படி நம்ம வளர்ச்சி அடைந்ததை நோக்கி போகணுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்னையை தலைமையிடமாக இல்லாமல் திருச்சியை தமிழகத்தினுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தை டெவலப் பண்ணும் போது ஒட்டுமொத்த அந்த சுற்றி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டங்கள், பக்கத்தில் இருக்க தஞ்சாவூர், இதெல்லாமே டெவலப் ஆகும். மதுரை டெவலப் ஆகும். இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ திருச்சி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையத்துக்கும் கார்கோ விமான நிலையத்துக்கும் அதை நம்ம ஏற்பாடு படுத்தினோம்னா இடம் அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்காது. இப்போ சென்னையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால காரணத்தினால தான் இப்போ பரந்தூர் வேண்டாம் என்று சொல்வது ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்போ பரந்தூர் வேண்டான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஏன் வேண்டான்னு சொல்லும் போது விவசாய நிலத்தை யாருனாலையும் உருவாக்க முடியாது. இப்போ விமான நிலையங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கோவை ஒட்டுமொத்தமாக இப்போ தமிழ்நாட்டில் 2500 ஏக்கரில் தான் விமான நிலையங்களே இருக்குது நிலப்பரப்பில். இது போதுமான சூழ்நிலை கிடையாது. ஏன்னா ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகட்டும், லேண்டிங் ஆகட்டும், விமான நிலையங்கிறது ஒரு 1000 ஏக்கர் வரணும். கோவை மாவட்டத்தில் சரி, கோவை மாவட்டத்தில் டெவலப் ஆகும்போது பக்கத்தில் அவினாசி இது வரைக்கும் நம்ம நோக்கி அங்கெல்லாம் ட்ரை ஏரியாவாக தான் இருக்குது. அங்கே விவசாய நிலம் இல்லை, அதிக கட்டடங்கள் இல்லை. அதனால் டேக் ஆஃப் இதுக்கு அதிகப்படுத்துவதற்கு கோவை ஒரு சிறந்த மாவட்டமாக இருக்கும். அதே போல் திருச்சியும் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, கோவை மாவட்டம் எதுக்கு நம்ம குறிப்பாக சொல்கிறோன்னு சொன்னால், இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் காரிடார் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து அத்தனை தொழிற்சாலையும் கோவையில் இருக்குது. இன்றைக்கி சர்வதேச செமி கண்டக்டர்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது. அது இல்லாமல் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு நிறைய உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கு கோவை தயாராகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் கோவையில் கொண்டு வரும்போது வளர்ச்சி விமானத்துக்காகட்டும், போக்குவரத்துக்காகட்டும், பயணிகள் போக்குவரத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டேட் டெவலப் ஆகணும்னு சொன்னால் வெளிநாட்டு முதலீடை ஈர்ப்பதற்கு விமான நிலையங்கள் போதிய வசதியோடு இருக்கதா, சர்வதேச நிலையங்கள் இருக்கு, சர்வதேச நிலைமையில் இருக்காங்கிறது எல்லா வெளிநாட்டு அதிபர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்பாங்க. அது கோவைக்கு நம்ம தயார்படுத்தணும். அதை விட்டுட்டா நம்ம திருச்சியை டெவலப் பண்ணலாம். திருச்சி டெவலப் ஆகும்போது அங்கேயும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சுற்றியும் இப்போ மதுரை மற்ற ஊரில் இருந்து இன்றைக்கி ஏற்றுமதியில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கோவையிலையும் சரி, சென்னையிலையும் சரி. நம்ம திருப்பூரை நோக்கி, திருப்பூர்லேருந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதிகமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேருந்து எக்ஸ்போர்ட் இருக்குது. அதே மாதிரி தேவையான இம்போர்ட்டும் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரிக்கு சென்னைக்கும் கோவைக்கும் இம்போர்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் இங்கே டெவலப் ஆகும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி விவசாயத்தில் பூக்களாகட்டும், நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய கனிகள், காய்கறிகள்லாம் அதிக அளவுக்கு ஏற்றுமதி. இதில் இருந்து விவசாயத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம பதப்படுத்தியோ இல்லை அதிக சார்ந்த அந்த பொருள் சார்ந்த உணவு பதார்த்தங்கள், உணவு பதப்படுத்துதல் மூலமாக அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தன்னிறைவு அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது திருச்சி டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான இடங்களும் இருக்குது. அங்கேயும் விமான நிலையத்தை நம்ம விரிவுபடுத்தும் பொழுது பயணிகள் போக்குவரத்தாகட்டும், விமானம் கார்கோவாகட்டும், இதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்பது என்னோட கருத்து. இன்றைக்கி கோவை மாவட்டம் மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி டெல்லியிலிருந்து ஒரு ராஜாங்க அமைச்சருடைய மனைவிக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதை போல் பல்வேறு மருத்துவ சாதனைகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் கோவை மாவட்டம்.
அந்த போல் இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் வந்து மருத்துவங்கிறது மிக காஸ்ட்லியாக இருக்குது. இதை தமிழ்நாட்டுக்கு திருப்பும் பொழுது வெளிநாட்டிலிருந்து அதிக நோயாளிகள் ஆகட்டும் சரி மருத்துவத்துக்காக வரக்கூடிய பயணிகள் அதிகமாக இருப்பாங்க என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி வளர்ச்சியை ஒருங்கிணைந்து நாம் பயன்படுத்தினோம்னா நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆல்ரெடி நமக்கு வரக்கூடிய தொழிற்சாலைகள் சரி சர்வதேச அளவில் வந்து நமக்கு போதிய வசதி இல்லாதனால பக்கத்து மாநிலங்களுக்கு இப்போவே போயிட்டுருக்கு. நம்ம அதை டெவலப் பண்ணும்போது தான் இதை நமக்கு நோக்கி அந்நிய முதலீடுங்கிறது ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். விமான நிலையங்கள் சர்வதேச தரத்தில் போகணும். விமான பரப்பளவும் சரி பயணிகளுக்கும் சரி போக்குவரத்துக்குன்னு தனியாக இருக்கணும். இப்போ ஏர் ஆம்புலன்ஸ்னு சொல்கிறோம், அதுக்கு தனியாக நிறைய வளர்ச்சிகள் அடைந்த பங்களிப்பு அதில் இருக்க வேணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏர்போர்ட்ஸ் வந்து பத்தாது, சரிங்களா, ஏரியாவும் பத்தாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி வந்தாச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 ஏர்போர்ட் தான் இருந்தது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லிட்டு. டெல்லி, அப்புறம் கல்கட்டா ஏர்போர்ட்டு டம்டம், நம்ம பாம்பே ஏர்போர்ட்டு சாந்தா குரூஸ், நம்ம மெட்ராஸ் ஏர்போர்ட்டு மீனம்பாக்கம். அப்போ வந்து மற்ற ஏரியாவில் சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ் தான் இருந்தது. கோயம்புத்தூர் கூட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிடையாது, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக தான் இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்குது கோயம்புத்தூரில். முதல்ல ஒரு 2 ஃப்ளைட் 3 ஃப்ளைட் தான் டேக் ஆஃப் ஆகிட்டு இருந்தது கோயம்புத்தூரில். இப்போல்லாம் நிறைய ஏர்கிராஃப்ட் லேண்டிங் ஆகுது, டேக் ஆஃப், அதுக்குண்டான வளர்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்கும்போது இன்னும் பத்தாது. தமிழ்நாட்டில் இன்னும் ஏர்போர்ட்டுகள் டெவலப் ஆகணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும். பரந்தூர் ஏர்போர்ட் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருதுங்க. ஏன் நம்ம மெட்ராஸை சுற்றியே சென்னை சுற்றியே டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி உயர்மட்ட குழுக்களும் சரி, ஏன் மற்ற ஏரியாவுக்கு நீங்கள் வரக்கூடாது? மற்ற ஏரியா வரலாம், கோயம்புத்தூர் வரலாம், கோயம்புத்தூர் சுற்றி நிறைய இடம் இருக்குது, எடுக்கலாம், நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இன்னும் சவுத் தமிழ்நாடு போங்க, மதுரை, திருச்சி, ராம்நாடு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரைக்கும் போங்க, எவ்வளோ வேக்கன் லேண்டுக்கு இருக்குது, அதை அக்யூர் பண்ணலாம், லேண்ட் அக்யூர் பண்ணி அதை டெவலப் பண்ணலாமே. டெவலப்மெண்ட் ஆன ஏரியாவையே திருப்பி 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 எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இதனால் வேலை வாய்ப்பு என்ன ஆகுது? சவுத் தமிழ்நாட்டு இருக்கிற பூரா மெட்ராஸ் நோக்கி வரான். தோனி ஃபெஸ்டிவல் சீசனில் பாருங்கள், ஹெவி ரஷ். இதெல்லாம் வேணும். மெட்ராஸை சுற்றியே டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து மற்ற ஏரியாவும் டெவலப் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம், கவர்மெண்ட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரன்வே இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணுன்னா மினிமம் 5000 ஏக்கருக்கு மேலே தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ கார்கோ மூமெண்ட்ஸ் இருக்குது, லக்கேஜ் மூமெண்ட்ஸ் இருக்குது, குட்ஸ் மூமெண்ட் இருக்குது, இன்னும் பத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் 380 தமிழ்நாட்டில் எந்த ஏர்போர்ட்டுமே லேண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரன்வேயோட லென்த் பத்தாது. ஏர்பஸ் 380 ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட 800 பேசஞ்சர் டிராவல் பண்ணலாம் அந்த ஏர்கிராஃப்டில், இல்லைங்களா? அது இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயும் லேண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி பெங்களூர் லேண்ட் ஆகுது. ஏன்? தேவனஹள்ளியில் பெங்களூர் ஏர்போர்ட்டு முதல்ல வந்து HAL இருந்துச்சு, அதை தேவனஹள்ளியில் டெவலப் பண்ணிட்டான். இப்போ ஏர்பஸ் 380 அங்கே லேண்ட் ஆகுது உங்களுக்கு. அதே போல் ஹைதராபாத்லேயும் சரி. இப்போ விசாகப்பட்டினத்தில் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணார். என்ன ஸ்ட்ரக்சர், என்ன டெவலப்மெண்ட், என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க சார். உண்மையிலும் அவனுடைய வீடியோ பார்த்தேன், பிரமாதமாக இருக்குது. அதே போல் ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அரசியல்வாதி இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அதிகாரிகள் கோஆப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் சார் டெவலப் ஆகும். சும்மா நம்ம பழைய பஞ்சாயத்தையே பாடிட்டுக்கல அர்த்தம் கிடையாது. பரந்தூர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதை எடுக்கிறது ஒரு பாவச் செயல் என்னை பொறுத்தளவில். ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ வாட்டர் பாடிஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, விவசாய குடும்பங்கள் இருக்குது, எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. இப்போ 1700 ஏக்கரா எடுத்து காம்பன்சேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ வேண்டான்னு சொல்லும்போது அந்த 1500 ஏக்கராவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எதுவும் கிடையாது. அது ஒரு மாதிரி லாஸ் தான் ஃபார் த கவர்மெண்ட், இல்லைங்களா? ஏன் பரந்தூரையே சுற்றி வர்றீங்க? வெளியே வாங்க சார், தயவுசெய்து வெளியே வாங்க. டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கணுன்னா இன்றைக்கி பாருங்கள், நான் சொல்கிறேன்ல, பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுங்க, வேண்டாம்னு சொல்லு. ஏர்பஸ் 380 லேண்ட் ஆகிறதுக்கு வரணும். இன்றைக்கி முடியல, தமிழ்நாட்டில் ஏர்பஸ் 380 லேண்ட் ஆக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரன்வே லென்த்து கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா ரன்வே வந்து ஒரு நார்மல் ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்ணுற பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் மினிமம் 3 கிலோமீட்டர்ஸ் வேணும், அதாவது 3000 மீட்டர் வேணும். 3000 மீட்டரே பத்தலை. இப்போ கோயம்புத்தூர்லேயும் கம்மியாக தான் இருக்குது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷமாக போராடிட்டு இருக்குது கவர்மெண்ட்டும் மக்களும் போராடுறாங்க. இப்போ தான் இதை கொஞ்சம் எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு லேண்டு வேணும்னா மினிமம் வந்து 5500-6000 ஏக்கர் வேணும். எங்கே அந்த அளவுக்கு ஓப்பன் லேண்ட் இருக்குது? இப்போ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி
அதை டெவலப்மெண்ட் பண்ணணும். ரிமோட் ஏரியா இருக்கலாம், டெவலப் பண்ணுங்க. இன்னைக்கு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கடல்லையே ரன்வே கட்டிட்டான் இல்லைங்களா? கடல்லையே ரன்வே கட்டி அது லேண்ட் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுது. தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதை தேடணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் நிறையா, கோயம்புத்தூர் நிறையா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இன்னைக்கு பல்கில் அனுப்ப முடியலையே, அந்த அளவுக்கு ஏர்போர்ட் இல்லை, வசதிகள் இல்லை. இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வெளிநாடு போயிருந்தோம் சார், சிங்கப்பூரும் வியட்நாம் போயிருந்தோம். அப்போ பார்த்தா என்ன அற்புதமாக இருக்குது சார் இது ஏர்போர்ட்டெல்லாம். ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது? பண்ணலாம் சார். இந்தியா சும்மா நம்மளே சொல்லிட்டு இருக்கிறோம், புவர் கண்ட்ரி புவர் கண்ட்ரி புவர் கண்ட்ரி கிடையாது. இந்தியா இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. என்னை பொறுத்தளவில் எல்லா சௌகரியங்களும் இருக்கு, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு.